நண்பர்களே, இந்த ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த போரில் தற்போது செங்கடல் பகுதியில் ஏராளமான பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகின்றன. ஏனென்றால் தென்சின்னல் கடல் வழியாக, இந்திய பெருங்கடல் வழியாக, ரெட் சி வழியாக இந்த லேன் என்று சொல்லக்கூடிய இந்த ரூட்டில் செல்லக்கூடிய அனைத்து வகையான கப்பல்களுக்கும் பெருத்த பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. நண்பர்களே, நேற்று நமது நாட்டிற்கு கெமிக்கல் ஏற்றி வந்த வெசல் ஒன்றினை ஏமன் நாட்டில் உள்ள ஈரானின் ஆதரவு பெற்ற இந்த ஹூத்தீஸ் என்று சொல்லக்கூடிய போராளிகள் ட்ரோன் ஏவியதின் பொருட்டு அந்த கப்பல் பெருத்த சேதமடைந்தது. அதில் 20க்கும் மேற்பட்ட இந்திய செயலர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கப்பலுக்கு சேதம் ஏற்பட்டது. அங்குள்ள நபர்களுக்கு எதுவும் உயிர் சேதம் எதுவும் ஏற்பட்டதாக அறிக்கை இல்லை. அந்த கப்பலிலும் உள்ள கெமிக்கல் எதுவும் சேதாரமடையவில்லை. கப்பலின் ஸ்டீரிங் பாதிக்கப்பட்டு அதன் பாடியும் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவித்தன. உடனே அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய டெஸ்டர் கப்பலுக்கு தகவல் கிடைத்தவுடன் உடனே வேகமாக சென்று அந்த கப்பலில் பற்றி இருந்ததை உடனே அணைக்கப்பட்டது. அந்த கப்பல் பத்திரமாக நமது பாம்பே துறைமுகத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. அது மங்களூருக்கு செல்ல வேண்டிய கெமிக்கல் ஏற்றி வந்த ஒரு கப்பலாகும். இவ்வாறு இந்த ஏமன் நாட்டில் உள்ள ஈரானின் ஆதரவு பெற்ற இந்த ஹூத்தீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த போராளிகள் ட்ரோன்களை அனுப்புவதிலும் மிசைல்களை அனுப்பி அந்த பகுதியாக வரக்கூடிய கப்பல்களை தாக்கி அழித்து வருகின்றனர். அவர்கள் முக்கிய கோரிக்கை காசா பகுதிக்குள் உணவு மற்றும் மெடிக்கல் எய்டு போன்றவற்றை அனுப்புவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும். உடனடியாக இஸ்ரேல் காசா பகுதியின் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று கூறி வருகிறது. ஆனால் இஸ்ரேலானது அந்த 129 பிணை கைதிகளை விடுவிக்கும் வரையில், ஹமாஸ் போராளிகள் அனைவரும் சரண்டர் ஆகும் வரையிலும் இந்த போர் தொடர்ந்து நடக்கும் என கூறி மிக அதிவேகமாக பலத்த தாக்குதலை இஸ்ரேல் அரசானது இந்த காசா பகுதியின் வடபகுதியை முடித்த பின்பு தென்பகுதியில் பலத்த தாக்குதலை நடத்தி வருகிறது. பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஏமன் நாட்டில் உள்ள ஈரானின் ஆதரவு பெற்ற இந்த ஹூத்தீஸ் என்று சொல்லக்கூடிய போராளிகள் தென் சீன கடலிலிருந்து இந்தியன் ஓசன் வழியாக, செங்கடல் வழியாக செல்லக்கூடிய அனைத்து கப்பல்களையும் தாக்கி வருகின்றன. இதற்கு அடுத்தபடியாக நேற்று மறுபடியும் இன்னொரு கப்பல், இதன் பெயர் பிளாமனன் என்று கூறப்படுகிறது. இது குரூட் ஆயிலை ஏற்றி வந்துள்ளது. இது நார்வே நாட்டுக்கு சொந்தமான நார்வே நாட்டின் கொடியை ஏந்தி கொண்டு வந்த இந்த கப்பல் மீது இந்த ஏமன் ஹூத்தீஸ் போராளிகள் ட்ரோன்களை அனுப்பி தாக்கியுள்ளனர். ஆனால் அது சற்று மிஸ் ஆகிவிட்டது, கப்பலை தாக்கவில்லை. அதற்கு அடுத்தபடியாக MV சாய்பாபா என்ற நமது இந்திய நாட்டு கப்பலை, இந்திய நாட்டிற்கு வந்து கொண்டிருந்த குரூடாயில் ஏற்றி கொண்டு வந்த அந்த கப்பல் மீது ட்ரோன்களை ஏவி தாக்கியுள்ளனர். அதுவும் சற்று மிஸ் ஆகிவிட்டது. இந்த 2 கப்பல்களும் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட அமெரிக்க நாட்டை சேர்ந்த லபூன் என்ற கப்பலுக்கு தகவல் கிடைத்தவுடன் அது சென்று அந்த 2 கப்பல்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்துள்ளது. ஏமன் பகுதியிலிருந்து வந்த 4 ட்ரோன்களை இந்த லபூன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க நாட்டு ரோந்து கப்பல், டெஸ்ட்ராயர் கப்பலானது அந்த ட்ரோன்களை தாக்கி கப்பல்களுக்கு சேதம் எதுவும் ஏற்படாமல் அதை தடுத்துள்ளது. நண்பர்களே, ஆகவே இந்த ரெட் கடல் பகுதியில் தென் சீன கடல் பகுதியிலிருந்து ரெட் சி வரை உள்ள இந்த கடற்பகுதியில், கடல் எல்கைகளில் UK, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா மற்றும் அமெரிக்க நாட்டை சேர்ந்த டெஸ்ட்ராயர் கப்பல்கள் இணைந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. நண்பர்களே, ஆகவே நண்பர்களே, அமைதியாக இருந்த இந்த கடற்பகுதியை, உலக வர்த்தகத்தை இந்த ஏமன் நாட்டை சேர்ந்த ஹூத்தீஸ் என்ற போராளிகள் அமைதியை கெடுத்து வருகின்றனர். ட்ரோன்கள் மற்றும் மிசைல்களை அனுப்பி இந்த பகுதியில் வரக்கூடிய கப்பல்களை தாக்கி வருகின்ற நண்பர்களே, ஆகவே அமைதியாக இருக்கக்கூடிய அந்த உலகத்தை கெடுக்கக்கூடிய ஒரு காரியத்தில் ஈரான் ஈடுபடுவது அது சரியான செயலா என்பதை ரஷ்யாவும் சிந்திக்க வேண்டும், சீனாவும் சிந்திக்க வேண்டும். நண்பர்களே, ஆகவே அமைதியாக இருந்த இஸ்ரேல் மீது 5000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், ராக்கெட்டுகளை அனுப்பி முதலில் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது யார்? ஆகவே அமைதியாக இருந்த உலகத்தை தற்போது இந்த கெடுக்கும் வகையில் செயல்பட்டு வரும் மத்திய கிழக்கு நாடு எது என்பதனை நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். நண்பர்களே,
உலகத்தில் உள்ள இந்த ஸ்டோர்டு எனர்ஜி என்று கூறுகிறோம், அதாவது பேட்டரி செல் என்று கூறுகிறோம். இவை அனைத்து வகையான எலக்ட்ரானிக் பொருட்களிலும் மற்றும் சில இயந்திரங்களை இயக்குவதற்குமே நாம் பேட்டரிகளை பயன்படுத்துகிறோம். ஆகவே இந்த பேட்டரிகள் பெரும்பாலும் லித்தியம் அயன் பேட்டரி என்று கூறுவார்கள். லித்தியம் என்ற ஒரு பொருளினால் இந்த ஆனோடு கேத்தோடுகள் தயாரிக்கப்பட்டிருக்கும். ஆகவே இந்த லித்தியம் அயன் பேட்டரிகள் தான் தற்பொழுது பல ஆண்டுகளாக பல வகையான ஸ்டோர்டு எனர்ஜியை பெறுவதற்காக நாம் அவற்றை பயன்படுத்தி வருகிறோம். இவற்றின் விலை ஓரளவு குறைவாக இருந்தாலும் ஆனால் இந்த லித்தியம் என்ற இந்த மினரலானது இந்த அயன் கிடைப்பதற்கு பெரும்பாலான நாடுகளில் இல்லை. ஆகவே சீனா போன்ற நாடுகளிலிருந்து இவை இறக்குமதி செய்கின்றன. தற்போது ஒரு 9 மாதங்களுக்கு முன்பாக நமது காஷ்மீர் பகுதியில் ஏராளமான அளவில் மில்லியன் டன் கணக்கில் லித்தியம் உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகவே அவற்றை பயன்படுத்துவதற்காக தற்போது இந்திய அரசு அந்த லித்தியத்தை எடுத்து பயன்படுத்தும் வகையில் அதற்கான டெண்டர்களை விடுவதற்கு தயாராக ஏற்பாடுகளை செய்து வருகிறது நண்பர்களே. இந்த லித்தியம் பேட்டரிகளுக்கு பதிலாக சோடியம் அயன் பேட்டரி என்று ஒன்றனை புதிதாக கண்டுபிடித்துள்ளார்கள். நமது இந்தியாவில் உள்ள கேபிட் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனமானது தற்போது இந்த சோடியம் அயன் மூலம் பேட்டரிகளை தயாரிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து தற்போது சோதனையும் செய்துள்ளது நண்பர்களே. இந்த சோடியம் என்பது என்ன என்பது உங்களுக்கு தெரியும். இது கடல் நீரில் உள்ள உப்பு தான் நாம் சோடியம் என்று கூறுகிறோம். இது நமது இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாநிலங்களில் அந்த பூமிக்கு மேலே உள்ள நிலத்திற்கு மேலே உள்ள மண்ணில் இந்த சோடியம் அதிக அளவில் காணப்படுகிறது. ஆகவே எல்லா நாடுகளிலும் இந்த சோடியம் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தனிமமாகும். இந்த சோடியம் அயன் பயன்படுத்தும் போது நமக்கு விலை குறைகிறது, பேட்டரியின் விலை எளிதாக எங்குமே இது கிடைக்கக்கூடியது. ஆகவே இந்த சோடியம் அயன் பேட்டரிகளை வைத்து இனி வருங்காலங்களில் இயந்திரங்களை இயக்கலாம், அனைத்து வகையான எலக்ட்ரானிக் கூட்ஸ்களையும் இந்த சோடியம் அயன் பேட்டரிகளை வைத்து பயன்படுத்தலாம் என்று கூறுகிறார்கள். நண்பர்களே, லித்தியம் பேட்டரியில் ஆனோடு கேத்தோடு என்ற 2 பகுதிகள் இருக்கும். ஆனோடு என்றால் அது ப்ளஸ், கேத்தோடு என்றால் அது மைனஸ் உள்ள எலக்ட்ரோடு என்று கூறுவார்கள். ஆகவே அதில் ஒரு திரவம் எலக்ட்ரோலைட் என்று சொல்லக்கூடிய திரவம் இருக்கும். இதுதான் பேட்டரி என்பது அனைத்து நண்பர்களுக்கு தெரியும். நாம் சார்ஜ் செய்யும் பொழுது ப்ளஸிலிருந்து எலக்ட்ரோலைட் வழியாக மைனஸிற்கு எலக்ட்ரோடுக்கு மைனஸ் என்ற எலக்ட்ரோடுக்கு இந்த சார்ஜ் ஆனது சென்று சார்ஜ் இந்த 2 எலக்ட்ரோடு வழியாக சார்ஜ் செய்யப்பட்டு அந்த எலக்ட்ரோலைட்டில் அந்த மின் சக்தியானது சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். நாம் இந்த மின்சக்தியை பயன்படுத்தும் போது மைனஸ் எலக்ட்ரோடிலிருந்து ஆனோட் என்று சொல்லக்கூடிய இந்த ப்ளஸ் எலக்ட்ரோடுக்கு இந்த மின்சாரமானது வந்து நமக்கு பயன்பாட்டிற்கு பயன்படும். இந்த வகையான பேட்டரிகளை, லித்தியம் பேட்டரிகளை 20-25 தடவை நாம் அவற்றை சார்ஜ் செய்து கொள்ளலாம். அதன் பின்னர் அந்த எலக்ட்ரோடு அல்லது கேத்தோடானது டேமேஜ் ஆகிவிடும் அல்லது எலக்ட்ரோலைட் அங்கு பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு சென்றுவிடும். இவற்றின் விலையும் சற்று அதிகமாக உள்ளது. நண்பர்கள் பெரும்பாலானவருக்கு தெரியும், ஒரு 100 mAh என்று சொல்லக்கூடிய ஒரு பேட்டரியை நாம் வாங்குவதற்கு 23,000 முதல் 32,000 வரை நாம் செலவு செய்யப்பட வேண்டியுள்ளது. ஆனால் இவற்றை சோடியம் அயன் பயன்படுத்தக்கூடிய பேட்டரியாக இருந்தால் அதன் விலை சுமார் 80% வரை விலை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நண்பர்களே. இந்த சோடியம் அயன் பேட்டரிகளை நாம் அதிகமான அளவு மின்சாரத்தை சேமிக்கும் வகையில் அதை நாம் இனியும் சில கண்டுபிடிப்புகளை செய்து அதிகமான அளவு மின்சக்தியை சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கான பேட்டரி தயார்படுத்தப்பட வேண்டியுள்ளது. அப்பொழுதுதான் அந்த பேட்டரிகள் இந்த 2 வீலர்களில் பயன்படுத்த முடியும். மிக சிறிய கால்குலேட்டர், மிக சிறிய வாட்ச் போன்ற சாதனங்களில் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கான மிக சிறிய பேட்டரிகளையும் நாம் செய்ய முடியும். இந்த வகை ஆராய்ச்சி தற்போது இந்தியாவில் வேகமாக நடைபெற்று வருகிறது நண்பர்களே. ஆகவே இனி ஒரு 3-4 ஆண்டுகளுக்குள் 2 வீலர் மற்றும் 4 வீலர் வாகனங்களில் இந்த சோடியம் அயன் பேட்டரிகளை, மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய இந்த சோடியம் அயன் பேட்டரிகளை அதிக அளவு கிலோமீட்டர் சொல்லக்கூடிய, அதிக நாட்கள் பயன்படுத்தக்கூடிய அளவில் இந்த பேட்டரிகள் விரைவில் தயாரிக்கப்பட்டு விடும் என தெரிகிறது நண்பர்களே. அடுத்த செய்தி, நமது விமானப்படையானது 114 எண்கள் மல்டி ரோட் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் தேவை என நமது இந்திய பாதுகாப்புத்துறையிடம் பல வட்டங்களாக கேட்டு வருகிறது. இது சம்பந்தமான விவரங்கள் நமது இந்திய நியூஸ் வீடியோ செய்திகளில் இதற்கு முன்பாக நாம் பல முறை மிக விரிவாக பார்த்துள்ளோம் நண்பர்களே.
தற்பொழுது இந்த 114 எண்கள் விமானங்களை பெறுவதற்கான அனைத்து வகையான நடவடிக்கைகளும் முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விட்டன. அதாவது ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் 3 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ள நண்பர்களே. இதன் விவரங்கள் நமது இன்றைய நியூஸ் சேனலில் உள்ள வீடியோவில் ஏற்கனவே நாம் கூறியுள்ளோம். ஆகவே இந்த 3 தேர்வு செய்யப்பட்ட விமான தயாரிப்பு நிறுவனங்களிடம் நாம் ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கேட்டுவிட்டோம். ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் நாம் கேட்க வேண்டும். அதாவது இந்த 3 நிறுவனங்களில் ஏதாவது ஒரு நிறுவனத்தை நாம் தேர்வு செய்து அந்த நிறுவனத்திற்கு ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் கேட்க வேண்டும். அதாவது உங்கள் ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆகவே உங்கள் இந்த விமானத்தில் இந்தந்த வகை ஆயுதங்கள் பொருத்தப்பட்டு இந்தந்த வகையான ஏவியானிக்ஸ் உள்ளவாறு ஆனால் அந்த விமானங்கள் அதன் விலை விவரம் எப்பொழுது தயாரிக்கப்படும் எப்பொழுது வழங்கப்படும் போன்ற விவரங்களை ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் என்று ஒன்று கேட்பார்கள். அது சென்ற மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற நவம்பர் 30ஆம் தேதி நடைபெற்ற இந்த டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில், அதாவது இராணுவ தளவாடங்கள் கையகப்படுத்துதல் கவுன்சில் கூட்டத்தில் ஒப்புதல் ஆகும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அது ஒப்புதல் செய்யப்படவில்லை நண்பர்களே. ஆகவே இதுபோன்று நமது இந்தியாவிலேயே தயாரிப்பதற்காக 2வது விமானம் தாங்கி கப்பலை ஏற்கனவே IAC-1 என்று சொல்லக்கூடிய விக்ராந்த் என்று சொல்லக்கூடிய கப்பல் நமது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டு அவை தற்போது பலவையான சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. அது இந்த மாதம் முடிவுற்று பிப்ரவரி 24ஆம் மாதம் அது முழுமையாக அனைத்து வகையான தொழில்நுட்பங்களுடன் அனைத்து வகையான இராணுவ ஆயுதங்களுடன் அது விமானப்படையில் கப்பற்படையில் சேர்க்கப்படலாம் என தெரிகிறது. அதுக்கு அடுத்தபடியாக IAC-2 என்று சொல்லக்கூடிய விமானம் தாங்கி கப்பலை அதே விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பலை போட்டு ஆனால் தொழில்நுட்பங்கள் மேம்படுத்தப்பட்டதான இந்த 2வது விமானம் தாங்கி கப்பலை தயாரிப்பதற்கான ஒப்புதலும் சென்ற மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற அந்த டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சிலில் முடிவெடுக்கப்படும் ஒப்புதல் வழங்கப்படும் என தெரிந்தது. ஆனால் அதுவும் நமது இந்திய அரசால் அது ஒப்புதல் அளிக்கப்படவில்லை நண்பர்களே. ஆகவே இந்த பார்லமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கமிட்டி இந்திய அளவில் உள்ளது. இது இந்த விவரங்களை எல்லாம் ஆராய்ந்து 114 விமானங்களை உடனடியாக நமது விமானப்படைக்கு வாங்க வேண்டும். ஏனென்றால் விமானப்படையில் தற்போது ஏராளமான விமானங்கள் அது பெறப்பட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டதால் அவை சர்வீஸிலிருந்து நீக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே எதிரி நாடுகளுடன் ஒப்பிடும்போது நமது விமானப்படையின் விமானங்களின் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது. ஆகவே உடனடியாக இந்த 114 எண்கள் விமானங்களை வாங்க வேண்டும் என ஸ்டாண்டிங் கமிட்டி அறிவுரை கூறியுள்ளது நண்பர்களே. ஏனென்றால் நமது இந்திய அரசு இதை ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா நாட்டு மக்களாகிய நமக்கு முழுமையான விவரங்கள் தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அடுத்து 200 எண்கள் தேஜஸ் மார்க் 1A விமானங்கள் தயாரித்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று தேஜஸ் மார்க் 2 விமானங்களும் தயாரிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன. அதற்கான நிதியம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே AMCA என்று சொல்லக்கூடிய 5ஆம் தலைமுறை விமானங்களும் தயாரிப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இது தவிர இந்த விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பலுக்காக 26 எண்கள் ரஃபேல் விமானங்களும் நாம் வாங்குவதற்கான ஆர்டர் அடுத்த ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற உள்ள இந்த எலெக்ஷனுக்கு அடுத்தபடியாக அந்த விமானங்கள் வாங்குவதற்கான ஏற்பாடு அனைத்தும் தயார் நிலையில் உள்ள நண்பரே. ஆகவே அரசு ஏதாவது ஒரு காரணத்தினால் இந்த வகையான விமானங்கள் நமக்கு தயாராக இருப்பதனால் சற்று தள்ளி வைக்கலாம், ஏன் சுமார் 50,000 60,000 US டாலருக்கு மேலான பணத்தை செலவிட வேண்டும் வீணாக என்ற ஒரு எண்ணத்தில் நமது அரசு இருந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த 114 எண்கள் விமானங்களை உடனடியாக வாங்க வேண்டும் என்ற பார்லமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி அறிவுரை வழங்கியுள்ளது நண்பர்களே. இதன் போட்டு பார்த்தோம்னால் ரஷ்யாவின் Su-57 என்ற விமானத்தை தயாரிப்பதற்கு சவுதி அரேபியாவையும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த 2 நாடுகளில் ஒன்றும் இந்தியாவும் சேர்ந்து இந்த 57 என்ற விமானத்தை தயாரிப்பதற்கு ரஷ்யா அழைத்துள்ளது. இது 5ஆம் தலைமுறை விமானம். அனைத்து வகையான தொழில்நுட்பங்களும் இருக்கக்கூடிய இந்த விமானத்தை தயாரிப்பதற்கு
சேர்ந்து கொள்ளும்படி யுனைடெட் அரப் எமிரேட்ஸையும் இந்தியாவையும் ரஷ்யா அழைத்துள்ளது. ஆகவே இதில் சேர்ந்து தயாரிப்பதற்கு போவதா, அவ்வாறு சேர்ந்து தயாரிக்கும் பட்சத்தில் நமக்கு அதிகப்படியான தொழில்நுட்பங்கள் இனியும் ஒரு 30 வருடங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்படலாம். அல்லது உடனடியாக விமானத்தை வாங்குவதற்கு ரஷ்ய நாட்டை சேர்ந்த Su-75 என்று சொல்லக்கூடிய ஒரு விமானம் உள்ளது. இது 5ஆம் தலைமுறை விமானம். ஆகவே இதை நேரடியாக ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் கேட்கப்பட்டு அதில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு உடனடியாக Su-75 என்று சொல்லக்கூடிய விமானத்தையும் நாம் உடனடியாக வாங்க முடியும். இந்த Su-75 விமானமானது 5ஆம் தலைமுறை விமானம், ஸ்டெல்த் விமானம், மல்டிபர்பஸ் மல்டிரோல் விமானம். ஆகவே இவற்றை உடனடியாக வாங்குவதற்கும் நமது இந்திய அரசு யோசனை செய்யலாம். ஆகவே நண்பர்களே, நமது பார்லமெண்ட் ஸ்டேட்டிங் கமிட்டி கூறிய அறிவுரைகளின்படி அடுத்து நமது இந்திய அரசு இந்த ரஷ்ய நாட்டை சேர்ந்த Su-57 விமானத்தை தயாரிப்பு சேரப்போகிறதா? அவ்வாறு சேர்ந்தோம்னால் 3 வருடத்திற்கும் அந்த விமானம் தயாராகிவிடும். அல்லது தற்போது தயாரிக்கப்பட்டு வரும் Su-75 என்ற 5ஆம் தலைமுறை விமானத்தை உடனடியாக வாங்குவதற்கு ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் கேட்கப் போகிறதா? அல்லது ஏற்கனவே நாம் ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கேட்டு வைத்துள்ள அந்த நாடுகளில் ஏதாவது ஒரு நாடுகளிலிருந்து 114 எண்கள் மல்டிரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டுகளை வாங்கப் போகிறது என்பதனை நாம் சற்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலை உள்ளது நண்பர்களே. ஏனென்றால் ஜனவரி பிறக்கப் போகிறது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச், ஏப்ரல் மாதங்களில் இந்த பார்லமெண்ட் எலெக்ஷன் சம்பந்தமான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். ஆகவே இந்த நேரத்தில் விமானங்களையோ அல்லது பிற இராணுவ தளவாடங்களை வாங்குவதில் அரசு பெரும்பாலும் ஈடுபடாது. ஆகவே அடுத்த அரசு அமைந்த பின்பு தான் இந்த 114 மல்டிரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்களை வாங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும் என தெரிகிறது நண்பர்களே. ஏனென்றால் நமக்கு உடனடியாக விமானம் தேவைப்படுகிறது. தற்போதுள்ள சூழ்நிலையில் இதன் பொறுத்துத்தான் நமது பார்லமெண்ட் ஸ்டேண்டிங் கமிட்டியானது இந்த மாதிரியான அறிவுரைகளை வழங்கியுள்ளது நண்பர்களே. அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.